சக்கரை பொங்கல் குக்கர்ல எப்படி செய்ய போறது அப்படிங்கறது வந்து நான் சொல்ல போறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா தை 1ஆம் தேதி நம்மளுக்கு தை பொங்கல் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம குக்கர்ல வந்து பொங்கல் வச்சு நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம வழிபட்டுக்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். ஏன்னா கிராமத்துல இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா விறகடுப்பு வச்சு மண்பானை வச்சு வழிபடுவாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால குக்கர்ல வந்து எப்படி வந்து பொங்கல் வைக்கிறது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா பச்சரிசி 1 டம்ளர் 3 தடவை கழிஞ்சு சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன். இதே டம்ளர்லயே வந்து மெஷர்மெண்ட் மீதி எல்லாம் சொல்ற மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்க அளந்து எடுத்துக்கணும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டம்ளர் பாசிப்பயிறு, 1 டம்ளர் பால், 2 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் கழிஞ்ச தண்ணி, 3வது டைம் கழிஞ்சிருக்கோம் இல்லையா அரிசி தண்ணி, அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது 3 வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கர்ல ஃபர்ஸ்ட் அரிசி கழிஞ்ச தண்ணி, பால், அப்புறம் அரிசி இதை 3ஐயும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன பண்றேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம அடுப்புல குக்கர் வச்சாச்சு. ஹீட் ஆனதும் நம்ம கழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி, அதை வந்து ஊத்திடலாம். அப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது ஊத்திடலாம். இப்போ இது கூட நம்ம இன்னும் ஒரு 3 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். அப்பதான் பொங்கல் வந்து நல்லா குழஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1 டம்ளர் வந்து கழிஞ்ச தண்ணியும் 1 டம்ளர் வந்து பால் ஊத்தியாச்சு. இன்னும் 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. 2வது டம்ளர், இப்போ 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கழிஞ்சு வச்சிருக்கிற பாசிப்பயிறு, கழிஞ்சு வச்சிருக்கிற அரிசி ரெண்டையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டதுனால அரிசியில் இருக்கிற தண்ணி நிற்கிற தண்ணியை வந்து நீங்கள் ஊற்ற வேண்டாம். ஊற்றினீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழண்டு போயிடும். இப்போ ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயோட தோல் பிடிக்காதவங்க வெறும் விதையை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே லைட்டாக தட்டி மட்டும் உள்ளே போட்டிருக்கேன். அப்போ தான் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ விசில் வரதுக்காக குக்கரை நம்ம வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம நெய் ஊற்றி முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ரெடியா. ஸோ அப்பதான் வந்து பொங்கல் ரெடி ஆனோடனே நம்ம அதை தாளிச்சு கொட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூனு. நீங்க பொங்கலுக்கு வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நெய் வந்து ஃபுல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க முந்திரியை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து சூடாயிடுச்சு. ஸோ முந்திரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லைட் ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் திராட்சை போட்டுக்கோங்க, இல்லைன்னா முந்திரி கருகிடும். இப்போ முந்திரி திராட்சை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பொங்கல் ரெடியான வாட்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 விசில் வந்துருச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் சூடாக இருக்கிறப்பே நம்ம வந்து இப்போ வெல்லம் வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து வெல்லம் வந்து நல்லா உருகி ஃபுல்லாக வந்து சாப்பாட்டில் வந்து நல்லா கோட் ஆகும். இப்போ வெல்லம் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடு பாருங்க எவ்வளோ கொல கொலன்னு இருக்கு. மெயினாக பாலும் அந்த கழிஞ்ச தண்ணியும் ஊற்றுறதுனால தான் நம்மளுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா கொல கொலன்னு வரும். அதை டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பால் 1 டம்ளரும் கழிஞ்ச தண்ணியும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட ஸ்வீட்டு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. ஆனால் எப்பயுமே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லங்கிறது கரெக்டான அளவு. மீதி இருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சூடு ஆறிடக்கூடாது. அப்பயே நீங்கள் சூடாக இருக்கிறப்பயே வெல்லத்தை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த வெல்லம் மெல்ட் ஆகிடும். இல்லைன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே அப்படியே நின்று போயிடும். பொங்கல் நல்லா வாசமாக இருக்குது. ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க வெல்லம் எல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நாம இப்போ சாமிக்கு வச்சு வழிபட வேண்டியதுதான். சக்கரை பொங்கல் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்க தை திருநாள் அன்னைக்கு செஞ்சு வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.